தளபதியோட கட்சி கொடி சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி எப்போ கட்சி கொடி அறிவிப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தளபதியோட கட்சி நிர்வாகிகள் வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி சம்பந்தமா ஏகப்பட்ட செய்திகள் போய்கிட்டு இருக்கு. கட்சி மாநாடு பத்தி சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த கட்டமா ஜூன் மாசம் தளபதி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பண்ண போறாரு. சோ அந்த நிகழ்ச்சிக்காக எல்லாருமே வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர தளபதியோட கட்சியில ஏகப்பட்ட பெரிய தலைகள் இணைய போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா திமுக அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் தளபதியோட கட்சியில சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஆனா தளபதி அவங்கள சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நிலைமையில தளபதியோட கட்சி கொடி இந்த கலர்ல தான் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. தளபதியோட கட்சி விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்ப ப்ளூ அண்ட் ஒயிட் கலரை இயக்கத்தோட கொடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொடியை பார்த்ததுமே இது விஜய் மன்றத்தோட கொடி அப்படின்ட்டு மக்களுக்கு நல்லாவே பதிஞ்சிருச்சு. சோ இந்த நிலைமையில விஜய் மக்கள் இயக்கம் இப்போ ஒரு கட்சியா மாறி இருக்கு. சோ கட்சிக்குன்னு ஒரு புது கொடியை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில இனிமேல் பிரபலப்படுத்துறதுக்கு பதிலா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலரையே கட்சிக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காராம். பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஆனா தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.